நிறைய பேரு இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. அதாவது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை நினைக்கிறீர்களோ அது உங்களை தேடி வரும் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க. இது உண்மையா சார்? இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, இது 100% உண்மை. நம்ம ஒரு பொருளை நினைக்கிறப்போ, இப்ப பாத்தீங்கன்னா தேன்னு நினைச்சீங்கன்னா, உடனடியா உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தேனுடைய இனிப்பு தன்மை போகும். உங்களுக்கு நாக்குல இருந்து உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். சோ ஒரு பேரை கேட்ட உடனேயே அதை நினைப்பு வந்து மூளைக்கு போகுது. மூளை வந்து அதுக்கு உண்டான அந்த பொருளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை மாத்த ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு சாதாரண சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி சில நேரங்கள்ல நீங்க இவங்க கூட பேசணும்னு நினைக்கிறப்ப அங்க ஒரு கால் வரும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிரபஞ்சமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சில தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசுறோம்னு சொன்னாலே அது ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சில தான் நடக்குது. இதுதான் அடிப்படை தத்துவமான வாழ்க்கையே. மூளையில வந்து என்ன இருக்குன்னு சொன்னா லிக்விட் தான் இருக்கு. அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றப்போ வந்து பெரிய சயின்ஸ். நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து பார்த்தும் கேட்டும் பெரியவர்களை சொல்லியும், ஏன் சில நேரங்கள்ல உண்மையான யூடியூப்களை பார்க்கும் பொழுதும் சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்மளை வந்து இயக்குது. அதுதான் நம்மளுடைய பிரபஞ்சத்தையே இயக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்னும் மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல இழுத்து வச்சு அங்கங்க அப்படி நிக்குது, ஒண்ணு சுத்துது. இது எல்லாமே அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்டது இருந்தாலும் சயின்டிபிக்காவும் சம்பந்தப்பட்டது. இதே மாதிரிதான் நம்மளையும் இயக்கப்படுறது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான உண்மை. நீங்கள் நல்லதோ கெட்டதோ நினைக்கிறப்போ அது உங்களுக்கு நினைக்கும். சார் இதெல்லாம் எப்ப சார் நடக்கும், எப்ப சார் கேட்கணும்? நிறைய யூடியூப் சேனல்ல காத்தால உட்காந்து பேசுங்க, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல திங்க் பண்ணுங்க அப்படின்ற சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதெல்லாம் உண்மைதான். ஏன் பிரம்ம முகூர்த்தம்னா எந்த விதமான சைலண்ட் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இப்ப நான் பேசிட்டு இருக்கப்பவே வெளியில இருக்கக்கூடிய சில வாகனங்களுடைய சவுண்ட் எல்லாம் கூட கேட்கும் உங்களுக்கு. சோ காலையில பேசுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நேரலையாகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை போக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது மாதிரி மற்ற நேரங்களில் பேசுறப்போ நம்மளுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை ஒரு 3 மாசமோ ஒரு 6 மாதமோ ஒரு 9 மாதமோ நீங்க பண்ண உங்களுக்கு அதுக்கு பழக்கப்பட்டு போய் அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சி ஒரு வேலையில போறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டீப்பரா திங்க் பண்ணணும். அது எப்படி திங்க் பண்ணணும்னா அந்த அந்த எந்த ஒரு நிறுவனம் நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனத்துல ஜாயின் பண்ணிட்டா மாதிரியும் ஃபர்ஸ்ட் டே நீங்க உள்ள போறப்போ ஹெச்ஆர்ல வந்து உங்களுக்கு வெல்கம் கிட்ட கொடுத்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து உங்களை மத்த ஸ்டாஃப் கிட்ட அறிமுகப்படுத்துறப்போ அங்க உங்களுடைய ஃப்ரெண்டு நீங்க பாக்குற மாதிரியும் அவர் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ கொடுக்குற மாதிரியும் அது மாதிரி கொஞ்சம் டீப்பரா திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அதே நேரத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்தை வாங்கிட்டு உங்க அம்மா கிட்டயோ இல்ல சாமி கிட்டயோ அதை வச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி நீங்க திங்க் பண்ணிட்டே இருங்களேன், கண்டிப்பா நடக்கும். இது நான் 2 சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தானே சொன்னேன். இது மாதிரி இதையே நீங்கள் கெட்ட விஷயமாக நடத்தாலும் அது நடந்துவிடும். அதனாலதான் கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு. கெட்டதே நினைக்காதீங்க. உங்களுக்கு எதிரா வினையா ஆற்றினாலும் கெட்டதே நினைக்காதீங்க. அதை கடவுள் பார்த்துவான்னு விட்டுட்டு நீங்க நல்லதே நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா மேலும் மேலும் வர முடியும். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நிறைய ஏமாற்றங்கள் பட்டிருக்கேன் நானு. நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு கிடைக்காமலாம் போயிருக்கு. ஆனால் நான் வந்து அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு சரி ஓகே இது மாதிரி அவர் நடந்து போச்சு கடவுள் பார்த்துப்பான்னு விடுறப்போ அந்த இழந்த பணத்தை வேறொரு மூலியமாக எனக்கு கிடைக்கப்படுது. அதை வந்து நம்ம கொண்டாடுறோம். இதே மாதிரி நீங்க 4 பேருக்கு கொடுக்க பழகினீங்கனாலே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்க கையில இவ்வளவு காசு இருக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணாரு. நீ கொடுத்தா கூட அவங்க திருப்பி எடுத்து ரொம்ப வேண்டியது கடவுளோட கடமை. கடவுள் என்றது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் தான் நம்ம கடவுள். நம்ம அந்த காலத்துல இயற்கையை வணங்குறாங்கன்றது உண்மைதான். இந்த பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இது எல்லாமே வந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல வெப்பம் இருக்கு, நீர் இருக்கு, நம்ம நிலத்துல நடக்கிறோம், ஆகாயம் இருக்கு, நம்ம சுத்தி காற்று இருக்கு. இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த ஆகாயத்துல கலந்து நம்ம என்ன மாதிரி நினைச்சு வாழ்க்கை நடத்துறோமோ அதை கண்டிப்பா நடக்கும். இதை வந்து நீங்க ஒரு டீப்பரா நீங்க ஃபாலோ பண்றதுனால ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் வந்து இதை வந்து உங்களுக்கு 2 ஹவரா ஒரு பெரிய யூடியூப் சேனலா ஒரு அவங்க பல லைக்ஸுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்காகவும் சொல்றதை விட ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்களும் பலன் அடையணுன்றதுக்காக தான். ஒரு நல்ல நினைப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்க ஒரு அடுத்த ஒரு 10th முடிச்சு நீங்க ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க. எந்த அளவுக்கு டீப்பா நல்ல விஷயங்களை நினைக்கிறீங்களோ, அப்பப்போ நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கிட்ட போகும். அதுதான் நம்ம கோயில்ல போய் 4 பேர் ஒரு நல்ல விஷயம் சேர்ந்து நல்லதே நினைக்கிறப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்ட இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்கத்துல போகும். அதுதான் கோயிலோ சர்ச்சோ இல்லைன்னா ஒரு மாஸ்க்லயோ போறப்போ நல்ல விஷயங்களை கடவுளை நோக்கி எல்லாரும் வேண்டப்போ
அங்க நடக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் ஒரு இடத்துல குழுவா நம்ம சேரணும். மற்றபடி நான் நல்லது நினைப்பேன், என் பக்கத்துல இருக்கவங்க என்னை பத்தி பொறாம நினைக்கிறப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட நெகட்டிவ்ன்றதே வராது. அதுதான் இந்த இயற்கையோட தத்துவம். அதுதான் இந்த பிரபஞ்சத்துல நம்மளுடைய எண்ணங்கள் அலைகளாக மாறி அவையே நமக்கு திருப்பி தரப்படுகிறது. அந்த எண்ணங்கள் நல்லதா இருந்தால் நல்லதே திருப்பி கிடைக்கும். எதை நினைப்பாயோ அதுவாகவே மாறுவாய்ன்றது பல பிரிவுகளை சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவே மாறுங்கள். நீங்கள் ஒரு முதல்வராகவும் நினைச்சால் அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு நிறுவனத்தின் முதல்வராகிறீங்களோ ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருக்கீங்களோன்றத உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய வாழ்க்கை முறையும் நிர்ணயிக்கும். அதற்காக முதலில் நீங்கள் எதை நினைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அதற்குண்டான வழியை பிரபஞ்சம் தரும். அதற்குண்டான எண்ணங்களை தினமும் நீங்கள் பயிற்சிக்க வேண்டும் என்பதை கேட்டு சொல்லி இன்று நிறைவு பெறுகிறேன். நன்றி.